ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த பதிவை நீ எப்போ கேட்குறியோ அப்போதே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும், நீ தேடிய விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்து உன் கைகளில் சேரும்படியும் நான் வெற்றியை கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. அப்படித்தானே இப்போது உனக்கான சுக்கிர திசையை தொடங்கி வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லைங்கிறத நீ உணர ஆரம்பிச்சிட்டினாலே உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டமும் கவலைகளும் வருத்தமும் வேதனையும் மறைஞ்சு போயிடும். ஆனால் அதை புரிஞ்சுக்காம தானே நீ இன்னும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி வருத்தப்படுற. எதற்காக உனக்குள்ள இவ்வளவு போராட்டங்கள்? அமைதியாயிரு. காலம் மாற மாற எல்லாமே மாறும். உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தானே உன்னுடைய பயணங்கள் தடம் மாறாமல் இருக்கும். அதை விட்டுட்டு மனசில் கவலைகளோடையும் குழப்பத்தோடையும் நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் சரியாக செய்ய முடியாமல் நீ தடுமாற்றத்தோடும் குழப்பத்தோடுமே வாழ்க்கையை எதிர்கொள்ள நேரும். நீ நிதானமாக தெளிவாக உன் மனசை வச்சுக்கிட்டினா நீ சேரும் இடமும் தேடும் விஷயமும் சிறப்பாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுமேன் செல்லமே. கீழே விழுந்தாலும் சரி அல்லது கீழே மற்றவர்களால் வீழ்த்தப்பட்டாலும் சரி, நீயாகவே உடனே துடிப்போட தைரியமாக துணிவோட எழுந்து நிற்க கற்றுக்கோ. இன்னைக்கு உன்னுடைய தோல்வியை பார்த்து சிரித்த மனிதர்கள் எல்லாம் நாளைக்கு நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை பார்த்து தலை குனிந்து போகத்தான் போகிறார்கள் என் செல்லமே. உன்னை மதிப்பு குறைவாக பேசுபவர்களையும் அலட்சியம் செய்து அவமரியாதை செய்பவர்களையும் பார்த்து நீ கவலை கொள்ளவே வேண்டாம். உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கு நீ விளக்கம் அளித்து வீணா நேரத்தை செலவழிக்காதே என் செல்லமே. உயரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்த்து தெருநாய்கள் குறைப்பதை நீ பார்த்திருப்பாய்தானே? அப்படிதான் அவர்களும் உன்னை மட்டம் தட்டி அவர்களின் குரலை உசத்தி காட்டுகிறார்கள்னா நீயே அதுக்காக யோசிக்கணும். உனக்கு பிரியமானவங்க, உன்னை உண்மையாக நேசிக்கிறவங்க, உன் மேலே உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் ஒரு நாளுமே உன்னை காயப்படுத்த மாட்டார்கள்னு நம்பு. இப்படி தேவையில்லாமல் சும்மா உன்னை தேவைக்காக மட்டுமே வச்சிருக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை அலட்சியப்படுத்த தான் செய்வாங்க, அவமரியாதை செய்யத்தான் செய்வாங்க. அவங்க முன்னால் நீ தைரியமுள்ள ஆளாக, வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டக்கூடிய ஆளாக வாழ்ந்து காட்டு. அதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பி என் செல்லமே. இப்போது இந்த காலகட்டத்தில் நீ என்ன செஞ்சாலும் அதை உனக்கு சாதகமாகவும் வெற்றிகரமானதாகவும் நான் முடிச்சு கொடுக்குறேன். சில சமயங்களில் எதிரியை விட மிக மோசமாக உன்னை காயப்படுத்தக்கூடிய மனிதர்களை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அவங்க உன் கூட தான் இருக்காங்கன்னு பேரே தவிர எப்போதும் உன் மனம் கஷ்டப்படும்படியும் காயப்படும்படியும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி வச்சிடுறாங்க. இருந்தாலும் நீ பதில் ஏதும் பேச முடியாமல், அவர்களை எதிர்த்தும் பேச முடியாமல் வருத்தத்திலேயே வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. நீ அவங்க மேலே வைக்கிற அன்பால் தான் கண்மூடித்தனமாக அவங்கள நம்பி இப்படி காலம் பூரா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க. எதுவாக இருந்தாலும் அளவோடு வை. அது அன்போ நம்பிக்கையோ மற்றவர்கள் மீது அளவோடு இருக்கட்டும் என் செல்லமே. தேவையில்லாமல் கோபம் கொண்டால் அது அன்பை அழிச்சிடும். கர்வம் கொண்டு வாழ ஆரம்பித்தா அது அடக்கத்தை அழிச்சிடும். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டா அது வாழ்க்கையவே அழித்து விடும் என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சினா யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க வேணாம். எப்போதும் எல்லாமே உனக்கு சரியானதாகவும் மிக தரமானதாகவும் தான் கிடைக்கும்னு நம்பு. உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது வேறென்ன நீ எதிர்பார்க்கிறாய்? இனி உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். விஷத்தோடு பிறந்த அந்த பாம்பின் பிறவி குணத்தை யாராலும் மாற்ற முடியாது தானே. பாம்பு பிறக்கும் போதே அதனுடன் சேர்ந்து விஷமும் பிறந்துடுச்சு. அந்த விஷத்தை எப்படி உன்னால் முறியடிக்க முடியும்? அதுபோல தான் ஒரு சில மனிதர்கள் பிறக்கும் போதே அவர்களின் இயல்பான குணமாக கோபமும் பொய்யும் ஏமாற்றமும் பித்தலாட்டமும் அவர்கள் கூடவே சேர்ந்து பிறந்தது. அதை நீ முயற்சி செய்ய வேண்டாம் என் செல்லமே. அதை மாற்றுவதென்பது உன்னால் முடியாத காரியம். கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. ஏன்னா மற்றவங்க கோபப்பட்டு பேசும்போது நீயும் பதிலுக்கு கோபப்பட்டு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா கோபம் தீர்ந்த பிறகும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா. நீயும் யார் மனசையும் காயப்படுத்த வேணாம். மற்றவங்க கோபப்பட்டு பேசும்போது அந்த இடத்துல நீ இருக்கவும் வேணாம். உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக அமைத்து கொள்ள தயாராகு.